நாகர்கோவில் அன்னை சத்யா அரசினர் குழந்தைகள் காப்பகத்தின் பாதுகாப்புக்கு இடைஞ்சல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த காப்பகம் இருக்கக்கூடிய பகுதி சுடுகாட்டு பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த காப்பகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அச்சப்படுகின்றார்கள். 3 மாணவிகள் இங்கிருந்து காணாமல் போயிருக்கின்றார்கள் போன்ற பலவிதமான குற்றச்சாட்டுக்கள் கடந்த சில வாரங்களாக மக்கள் மத்தியிலே இந்த காப்பகத்தை பற்றிய ஒரு பெரிய சந்தேகத்தையும் கேள்வியும் எழுப்பிக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த காப்பகத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து சகோதரர்களும் இங்கு வந்தோம். இந்த பகுதி ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி. எனக்கு நான் பள்ளி மாணவனாக படித்துக் கொண்டிருந்த நேரத்திலிருந்து இந்த ஏரியா பற்றி நல்லாவே தெரியும். இது அந்த காலத்திலே ஒரு ஒதுக்கப்பட்ட பகுதி. இன்னைக்கும் இங்கு எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது. பக்கத்துல ஒரு மாநகராட்சி, ஒரு மாநகர் இருக்கிறது அப்படிங்கிறது யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவ்வளவு ஒதுக்கப்பட்ட பகுதியில இந்த மாணவிகள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை, மிக முக்கியமான பிரச்சனை, சாலை, போக்குவரத்துக்கான சாலை வசதிகள் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி கொடுக்க வேண்டும். மிக முக்கியமாக மாணவிகள் தங்கியிருக்கக்கூடிய இந்த விடுதியினுடைய பக்கத்துல தெருவிளக்குகள் அதிகம் இல்லை. ஆகையினால மாநகராட்சியிலிருந்து தெருவிளக்குகள் போட்டு கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம காவல்துறையினர் இந்த பகுதியில் போலீஸ் பீட் இருந்தாச்சுன்னு சொன்னா நல்லது. இந்த பக்கத்துல தவறான செயல்கள், குறிப்பா மது அருந்துதல் போன்ற பல பழக்கங்கள் இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்குது. மாணவிகளுடைய காப்பகத்துல அருகாமையில் இதெல்லாம் நடப்பது ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு தவறு நடந்த பின்பாக அதுல நியாயம் பார்ப்பதோ குற்றம் சொல்வதோ அது ஏற்புடையதாக இருக்காது. வருமுன் காவாத வாழ்க்கை எர்மூன் வைத்தோர் போல கெட்டு போய்விடும். ஆகையினால மாவட்ட காவல்துறை அதிகாரி அவர்கள் இந்த இடத்தை அவங்க ஏற்கனவே பார்த்திருப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரி கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்காங்க. மது போதையை ஒழிக்க வேண்டும் என்ற மிக முக்கியமான பங்கை அவர் வகித்துக் கொண்டிருக்கிறார். அவர் இந்த பகுதியில ஏற்கனவே வரலன்னு சொன்னா இந்த பகுதிக்கு இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு இந்த மாணவிகளுக்கு ஒரு தைரியம் கொடுக்கக்கூடிய வகையில காவல்துறையினுடைய கண்காணிப்பு இங்கே அதிகமாக இருக்கக்கூடிய அளவுல நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் உடனடியாக நிறைய லைட் போட்டுக்கிறாங்க. எத்தனை லைட் எரியுங்கிறது எனக்கு தெரியல. தேவைப்பட்டதுன்னு சொன்னாச்சுன்னா ஒளி அதிகம் கொடுக்கக்கூடிய புளோரசன் விளக்குகள் அதெல்லாம் அமைக்கக்கூடிய வகையில மாநகராட்சியினுடைய நிர்வாகம் உடனடியாக நம்முடைய சுனில் அவர்கள் மாநகராட்சியினுடைய உறுப்பினர் அவர்கள் 12வது வார்டினுடைய உறுப்பினர் அவர் இருக்காரு. அதேபோல பிஜேபியினுடைய தலைவர்கள் இருக்காங்க. உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த ஏற்பாடுகள் அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மத்திய அரசாங்கத்திலிருந்து 7 கோடி ரூபாய் புதிய காப்பகம் கட்டுவதற்காக பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். பிரதமர் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது உடனடியாக கட்டக்கூடிய வகையில் துரித நடவடிக்கைகள்
எடுக்க வேண்டும். ஆகையினால இந்த மாவட்ட நிர்வாகம், காவல்துறை எல்லோருமே சிறப்பு கவனத்தை இங்கு கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.